ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்னைக்கு நம்ம vlogல மதுரை ஸ்டைல் உப்பு கறி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்தவரை 4-5 பொருட்கள் வச்சு ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த ரெசிபியை பொறுத்தவரை இந்தந்த பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த உடச்ச ரெசிபி இந்த உப்பு கறி தாங்க. அப்படி ஒரு ஈஸியான ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச மசாலாவை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு கறி செய்கிறதுக்கு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுளுந்த பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 10 காஞ்ச மிளகாயை சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த மிளகாய் தாங்க. இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டுங்க. கருவேப்பிலையோட சவுண்டு நல்லா அடங்கினதும் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் இது போல் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் பீஸ் சாப்பிடும்போது கடிப்படும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் மஞ்சத்தூள் 2 டீஸ்பூனும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிளகு மசாலா, இதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் லைட்டாக வறுபட்டால் போதுங்க. இந்த டைமில் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இந்த சிக்கனோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வாங்கும்போது தோல் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சில பேர் சிக்கன் ஸ்கின் அவாய்ட் பண்ணிடுவீங்க. இந்த தோலில் தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. இப்போது இதில் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம 1/2 கப் தான் தண்ணி சேர்த்தோம். ஆனால் சிக்கன் வெந்ததும் அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விடுங்க, மூடி போட வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மதுரை ஸ்டைல் உப்பு கறி நல்லா சூப்பராக காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த குறைஞ்ச நேரத்தில் நம்ம சட்டுன்னு செஞ்சாச்சு பார்த்தீங்களா. இந்த டிஷ் பொறுத்தவரை எப்படி சாப்பிடணுன்னா குழம்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடாதீங்க. இந்த உப்பு கறியில் ஒரு பீஸ் கொஞ்சமாக கிரேவி எடுத்து சாதத்தோட நல்லா பிசைஞ்சு சுட சுட சாப்பிடும்போது அந்த சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. இதை கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.